தமிழ்நாட்டின் வரலாற்றில் சில அரசர்களே வரலாறாக இருப்பார்கள். அவ்வகையில் சோழ அரசர்களில் 2 பேர் வரலாறாக மின்னியவர்கள். ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வரலாற்றில் மின்னியவர்கள். தஞ்சாவூரில் தலைநகரம் அமைத்து சாவா மூவா பேராடு போன்ற திட்டங்கள் வகுத்து கோயிலை சார்ந்த குடிகள், குடிகளை சார்ந்த கோவில்கள் என்னும் வகையில் அரசாட்சி புரிந்த ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் சோழ அரசராக பதவியேற்று சோழர்களின் தலைநகரை மீன் சுருட்டி அருகே கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றினார். ராஜேந்திர சோழன் ஆட்சி காலம் தொடங்கி 250 ஆண்டுகள் சோழர்களின் தலைநகராக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் வரலாற்றில் பல படுக்களையும் சிறப்புகளையும் மர்மங்களையும் பெற்றுள்ளது. ராஜேந்திர சோழனின் மெய்கீர்த்தி, கோயில் கல்வெட்டுகள் ஆகியவற்றை ஆராய்ந்து தெளிகையில் 1012ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழன் இளவரசு பட்டம் ஏற்றார் என்பதும் 1014ஆம் ஆண்டு பேரரசு பட்டம் ஏற்கிறார் என்பதும் தெளிவாக தெரிகிறது. தஞ்சாவூரிலிருந்து தமது தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிர்ணயித்து ஒரே நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலையும் கோவிலுக்கு அருகே அரண்மனையையும் கட்டி அரசாட்சி செலுத்தினார் என்று வரலாறு கூறுகிறது. ராஜேந்திர சோழன் தமது ஆட்சி காலத்தில் 11 வகையான நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டார் என்பதும் அதில் 6 வகையான நாணயங்கள் ஆந்திர மாநில தவளேஸ்வரம் தொல்லியல் ஆய்வுகளிலும் கங்கை கொண்ட சோழபுரம் ஆய்வுகளிலும் கிடைக்கப்பெறுகின்றன என்பதும் உறுதியாகிறது. தென்னகத்தின் பெரும் பகுதிகளை சோழ அரசின் கீழ் கொண்டு வந்து வடநாட்டில் கங்கை வரை போர் தொடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் நகர் உருவாக்கம், கோவில் கட்டுமானம், சோழ கங்கை ஏரி உள்ளிட்ட பல சாதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். பொன்னேரி என்று அழைக்கப்படும் சோழகங்கை ஏரியில் தொல்லியல் துறையினர் முதலில் மேற்பரப்பு ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் இருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சோழகங்கை ஏரியின் மதகு கட்டமைப்பை ஆராயும் வகையில் ஆய்வு மேற்கொண்டனர். மதகின் இரு மருங்கிலும் செங்கல் கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சோழகங்கை ஏரி நீர் மதகு வழியாக இத்தொட்டியில் விழுந்து மதகில் வெளியேறும் வகையில் இதன் கட்டுமானம் உருவாக்கப்பட்டதை ஆய்வுக்குழுவினர் கண்டறிந்தனர். இம்மதகின் மேல் பகுதி மராட்டியர் கால கட்டுமானமும் ஆங்கிலேயர் கால கட்டுமானமும் காணப்படுகின்றன. ராஜேந்திர சோழன் காலத்தில் மதகை மராட்டியர்களும் ஆங்கிலேயர்களும் சீர்திருத்தி பயன்படுத்தி உள்ளனர் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. 250 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரம் பொருந்திய நகராக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் 3ஆம் ராஜேந்திர சோழனின் ஆட்சிக்கு பிறகு வீழ்ச்சியடைய தொடங்கியது. பாண்டியர்களில் பெரும் அரசனாக உருவெடுத்த சுந்தர பாண்டியன் கங்கை கொண்ட சோழபுரத்தின் மீது போர் தொடுத்து கோவிலை மட்டும் விட்டு வைத்து அரண்மனையையும் நகரத்தையும் முழுவதுமாக அழித்தார் என்பது வரலாறாக பதிவாகியுள்ளது. 1756ஆம் ஆண்டு பிரெஞ்சு படையெடுப்பிலும் 1765இல் ஆங்கிலேயர் உதவியுடன் நடைபெற்ற நவாப் படையெடுப்பிலும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் பாதிக்கப்பட்டதாக குறிப்புகள் கூறுகின்றன. 1855ஆம் ஆண்டு காவிரியில் பெரும் வெள்ளம் ஏற்பட்ட போதும் கொள்ளிட அணைக்காக இக்கோவிலின் தூண்கள், கற்கள் பெயர்த்து எடுத்து செல்லப்பட்டது என்று இந்தியன் ஆன்டிக்வரி என்ற நூல் செய்திகள் உணர்த்துகின்றன. பொது ஆண்டு 11, 12 ஆகியவற்றில் தலைநகரா சிறந்து விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் 19ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறிய கிராமமாக வழித்தட ஊராக மாறி போனது. தொல்லியல் துறையினர் 1980 முதலாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், அரண்மனை, பொன்னேரி போன்ற இடங்களில் அகழாய்வு மேற்கொண்டார்கள். முதலாவதாக 1980ஆம் ஆண்டு அரண்மனை இருந்த மாளிகை மேடு என்ற பகுதியில் மையப்பகுதியில் அகழாய்வு குழிகள் அமைத்தனர். சிறிய ஆழத்திலேயே ஆங்கில எழுத்தான டி வடிவில் கட்டிட அமைப்பை கண்டறிந்தார்கள். அதனை சுற்றி இன்னும் அகழாய்வு குழிகள் அமைக்கப்பட்ட போது மண்டபம் போன்ற அமைப்புடைய பெரும் கட்டட அமைப்பு ஒன்று தொல்லியல் துறையால் கண்டறியப்பட்டது. மாளிகை பகுதியின் 2 மீட்டர் அளவில் அடிப்புற காரை பூச்சும் 8 அடுக்குகள் வரை புனரமைப்பு காரை பூச்சும் கண்டடைக்கப்பட்டன. தமிழகத்தின் பிற தொல்லியல் அகழாய்வு இடங்களைப் போல இங்கு அதிக மண்ணடுக்குகள் காணப்படவில்லை. 3 அளவு உடைய மண்ணடுக்கு மட்டுமே இங்கு காணப்படுவதாக தொல்லியல் துறையினர் கூறுகின்றனர். மண்ணடுக்குகள் கால நிர்ணயத்தை ஆராய்ந்ததில் அடிப்பகுதி 1ஆம் ராஜேந்திர சோழனின் கட்டுமான காலத்தோடு பொருந்தி போவதை தொல்லியலாளர்கள் உறுதி செய்தார்கள். அதன் பின்னர் காலத்திய மண்ணடுக்குகள் அவர் வழிவந்த அவரது அரசுகளால், வாரிசுகளால் புனரமைப்பு செய்திருக்கலாம் எனவும் கூறுகின்றார்கள். 1ஆம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் நகரமும் கோவிலும் 13ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை தமிழக வரலாற்றில் ஆளுமை மிக்க அரண்மனையாக விளங்கியது. சுமார் 260 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரம் பொருந்திய களமாக கங்கை கொண்ட சோழபுரம் விளக்குகிறது. எசலாம் செப்பேட்டில் தான் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் நகர உருவாக்கம், கோவில் உருவாக்கம் பற்றிய செய்திகள் முதன்மை ஆதாரமாக நமக்கு கிடைக்கின்றன. வடமொழியில் உருவாக்கப்பட்ட இந்த செப்பேட்டில் பகீரதன் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தது போல் ராஜேந்திர சோழன் கங்கை நீரை தென்னகம் கொண்டு வந்து பொன்னேரியை உருவாக்கினான் என்று புகழ்மொழி கூறுகிறது. மேலும் வீரராசேந்திரன் கல்வெட்டில் கங்கை கொண்ட சோழபுரம் பற்றிய சிறு குறிப்புகள் காண கிடைக்கின்றன. 2 மதில்கள் கோவிலையும் அரண்மனையையும் காத்தன என்பது தெளிவாகிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றியுள்ள மெய்காவல் புத்தூர், கடாரம் கொண்டான்
ஆயுதக்களம் போன்ற இடங்களில் தொல்லியல் துறையினர் அகழாய்வு மேற்கொண்டு பல்வேறு தொல்லியல் எச்சங்களை வெளிக்கொண்டிருந்தனர். கங்கை கொண்ட சோழபுரத்தின் அருகே மண்மலை என்ற இடத்தில் தொல்லியல் துறையினர் 1996 ஆண்டு ஆய்வு நடத்தியதில் கலிங்க நாட்டின் மகிஷாசுர வர்தினி சிற்பம் ஒன்றை கண்டெடுத்தனர். சோழர்கள் வடநாடு படையெடுத்து சென்ற காலத்தில் பல்வேறு செல்வங்களை எடுத்து வந்ததாகவும் அந்த செல்வங்களை துர்க்கை அம்மனும் கலிங்க நாட்டின் சிற்பமும் காவல் காப்பதாக இப்பகுதி மக்கள் நம்பி வருகின்றனர்.